guys, welcome back to Kyle 92 Riders. Kyle 92 Riders. என்னுடைய 100+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொஞ்சம் சாரி சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட முடியல. ஒரு 2-3 வீக்ஸாக பேக்கில் அப்புறமா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வருது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்தெந்த கேமரா வச்சு நான் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன், நான் வந்து எப்படி என்னோடய மோட்டோ விளாகிங் செட்டப்பை நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய மோட்டோ விளாகிங் செட்டப், நான் மோட்டோ விளாகிங்க்கு என்னென்ன கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும்தான் இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கூடிய சீக்கிரமே வீடியோ முடிச்சிடலாம். ஸோ எல்லா மோட்டோ விளாகர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பைக், செகண்ட் ஹெல்மெட், தேர்டு ரைடிங் கியர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெமரிஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா, அதுவும் ஆக்ஷன் கேமரா. நார்மலாக நமக்கு எல்லோரும் செல்ஃபோனில் கேமரா வச்சுருப்போம், டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருப்போம். பட் ஆனால் நம்ம வந்து ரைடு போகும்போது இம்பார்ட்டன்ஸாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நமக்கு தேவையானது ஆக்ஷன் கேமரா மட்டும்தான். அந்த ஆக்ஷன் கேமராவும் கொஞ்சம் ப்ரீவியஸான ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு 5-6 இயர்ஸாக மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு கேமராஸ்லாம் வந்திருக்கு. அப்போது வந்து இம்போர்ட் பண்ணி தான் அது வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா ஊரில் உள்ள ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது, ஆன்லைன் ஷாப்ஸ்லும் கிடைக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிற முதல் ஆக்ஷன் கேமரா Goplus 4K. இது வந்து நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி அமேசானில் வாங்கினேன். இது ஒரு பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி தான். ஸோ இது எப்படி இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிடலாம். பட் ஆனால் வாய்ஸும் கொடுத்துக்கிடலாம். பட் ஆனால் வந்து வாய்ஸு கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குண்டான HDMI போர்ட்லாம் இதில் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஜஸ்ட் ஒன்லி ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். 4K வந்து அந்தளவுக்கு நமக்கு குவாலிட்டி இருக்காது. 180 பிக்சலில் இது வந்து அருமையாக எடுக்கும். இதோடைய ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா குட்டியான ஸ்க்ரீன் தான். இது வந்து 2 இன்ச்சஸாக என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, 2.something இன்ச்சஸ்ஸு. வியூஸ் பார்த்திங்கன்னா வைடு வியூ இருக்குது. பட் அல்ட்ரா வைட் வியூலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி வைடு, கொஞ்சமாக அப்படி வைடாக காட்டும். மற்றபடி நமக்கு தேவையான ஒரு பொசிஷனில் அது நல்லபடியாகவே அந்த வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைஃபை ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து ஆப்பு போட்டு இதை வைஃபை ஜாயின் பண்ணி இதனுடைய ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம அதில் மாற்றிக்கிடலாம். பட் மாற்றினாலும் பிரயோஜனம் கிடையாது. என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வந்து நமக்கு மெமரி கார்டில் யூஸ் பண்ணி நம்ம போடுறது தான். பட் ஆனால் AVI ஃபார்மேட்டில் மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ நம்ம மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ மாற்றிட்டு அதை நம்ம AVIலேருந்து MP4 ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த MP4 மாற்றும் போது அதோடைய குவாலிட்டி குறையும். நம்ம இப்போ 180 4Kவிலே வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னாச்சுன்னா 30 FPS வச்சுருந்தோம்னாச்சுன்னா ஒரு குவாலிட்டி கிடைக்கும் இல்லையா? அந்த குவாலிட்டி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணும்போது கண்டிப்பாக குறையுது. ஸோ அந்த குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம அது என்னவோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி தான் அந்த ஃபுட்டேஜஸை அந்த கிளாரிட்டியில் நம்ம வந்து கொண்டு வந்து நமக்கு கிடைச்சிக்கிட முடியும். ஸோ இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது. இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு டைம் நிறைய எடுக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து மெனு பட்டன் இருக்கும், இங்கே வந்து பவர் பட்டன் இருக்கும், இந்த சைடில் 2 இருக்கிறது அந்த விஷயங்களெல்லாம் மேலே ஏற்றிக்கலாம். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லாம் மேலே ஏற்றி கீழே ஏற்றிக்கலாம். வைஃபை கண்ட்ரோலுக்கு வந்து இந்த சுவிட்சு வைஃபை கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படின்னுச்சுன்னா. டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் டிஸ்பிளே இருக்கும், குட்டியான டிஸ்பிளே. நேரடியாக வந்து நம்ம எந்த மைக்கை வந்து அதில் சொருக முடியாது. எஸ், அதுவும் GoPro மாதிரி இதுக்கும் ஒரு அடாப்டர் வேணும். பட் அந்த அடாப்டர் நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ நம்ம அதனால் அதுக்கு மேலே ட்ரை பண்ணலை. மற்ற ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோவாவுடைய வீடியோஸுக்கெலாம் நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாச்சுன்னா கோவா ரைடர்மனியோடைய பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட் கேமரா இது. இதை நான் நிறைய வாட்டி கீழே போட்டிருக்கிறேன். ஸோ ஒன்றுமே ஆனதில்லை. ஒரு சும்மா சோப்பு டப்பா மாதிரி உருண்டு போயிட்டு அது பாட்டுக்கு எடுத்துடுவேன். லென்ஸில் எதுவுமே இது வரைக்கும் அடிப்பட்டதில்லை. அந்தளவுக்கு இது இருக்குது. இதுக்கு கேஸு, இதோட அசசரிஸ் எல்லாமே இது கூட நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமரா வந்து நான் அமேசானில் வாங்கினேன் 4500. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த இது லிங்க் இருக்காது. பை லிங்க் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதில் அமேசானில் இது இல்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இது நல்ல குட் கேமரா தான். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செகண்ட் கேமரா நமக்கு ஒன்று வாங்கணும். இது வந்து பேசிக்கான ஒரு கேமராவாக தான் இருக்குது. என்னால் எல்லா மோட்டோவ்ளாகர்ஸோட ஒரு நல்ல ட்ரீம் பார்த்தீங்கன்னா GoPro தான். ஸோ GoPro வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா 25,000 இந்த மாதிரி வெரைட்டிஸில் தான் ஸோ இருக்குது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்லாம் வந்து அவ்வளோ பட்ஜெட் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நம்ம அதிலேருந்து கற்றுக்கிட்டதே நிறையா இருக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே ஒரு 30,000க்கு DSLR, ஒரு 50,000க்கு DSLR, 30,000க்கு GoPro, அப்புறம் அதுக்குண்டானது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நம்ம நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து GoPro எனக்கு தேடி போனேன். அப்போ கூட வந்து அது வந்து 30,000 ஒரு GoPro 7 எந்த அசசரிஸும் இல்லாமல் ஒரு கேமரா மட்டும் வந்துச்சுன்னா 20,000 அப்படின்னு சொல்லி அமேசான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டே நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு கடைசியில் என்னால் வந்து சரியான ஒரு முறையில் சேனலை ரன் பண்ண முடியல அப்படின்னாச்சுன்னா நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதை நான் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அமேசான் ஆப்பிலேருந்து அப்படியே குதித்து OLX ஆப்புக்கு போனேன். OLXில் பார்க்கும்போது நிறைய நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கேமராலாம் வரல. எல்லாமே GoPro 4 அந்த மாதிரி ரேஞ்சே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது GoPro Hero 5 Black ஒரு 1/2 hour தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த ரேட்டில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், ஒரு ஆட் வந்துருந்துச்சு. இந்த கேமரா வாங்கினேன். இதுதான் GoPro Hero 5 Black. இது வந்து வாங்கும்போது எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ எந்த ஒரு அடியோ படவே இல்லை. பட் நான் வாங்கினதுக்கப்புறம் 2 times கீழே போட்டுட்டேன். வாங்கி ஒரு 4 months ஆகுது. ஃபெப்ரவரி அரௌண்ட் அந்த டைமில் வாங்கினேன். ஃபெப்ரவரி 20 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். மார்ச் 15 அந்த போதே நமக்கு வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் மேஜரான எந்த ஒரு ரைடுக்குமே நான் போகல. இந்த லீவில் நல்ல ரைட் போகலாம், நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்து அப்போது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலை கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது எல்லாமே இப்போ வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கு. நிறைய வீட்டிலே நான் சில ரைடு வீடியோ, சில வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். அவர் எதுக்கு யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் எப்படி பைக் ரைட் போகிறவங்கெல்லாம் மோட்டோவ்ளாகிங் வந்து பைக் முன்னாடியோ ஹெல்மெட் மவுண்ட்லேயோ போட்டுட்டு நம்ம அந்த பைக் ரைடை நம்ம என்ஜாய் பண்ணி போகிறத அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, அதே போல் அந்த நபர் வந்து ஒரு பைலட். ஸோ அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பைலட். ஸோ அவருடைய காக்பிட்டில் இதை ஃபிட் பண்ணி அவர் ஃப்ளைட் ஏறுறது, இறங்குது, டேக் ஆஃப் ஆகிறது, அந்த க்ளவுடுக்குள்ளெல்லாம் போகிறது, இந்த மாதிரி நேரத்தில் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கியிருக்கிறாரு. அவர் வாங்கின டைமோ என்னவோ தெரியல, அவங்க கம்பெனி வந்து அவரை வேலையை விட்டு, அவருன்னு மட்டும் இல்லை கொஞ்சம் நிறைய பேரை வேலையை விட்டு நிறுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இவர் வீட்டிலே இந்த கேமரா இருந்துருச்சு. ஸோ அவர் வந்து செக்கிங்காக தான் சில வீடியோஸ் எடுத்துருக்கிறார் ஒழிய வேறு யூசேஜ் எதுவுமே பண்ணலை. அவர் சொல்லும் போதும் தெரிஞ்சுது, இந்த கேமராவை நான் பார்க்கும்போதும் தெரிஞ்சுது. அந்த பேக்கிங் அது இது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து தான் இங்கே எல்லாத்தையுமே அந்த அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி புது GoPro வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோம், அதே மாதிரி தான் அன்பாக்ஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு எல்லாமே ஃபிட்டிங்காக அழகாக வச்சுருந்தாரு. எதையுமே யூஸ் பண்ணல, எதுலேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு இந்த கேமரா நான் வாங்கினதுக்கு. ஸோ கைஸ், இந்த கேமராவை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா Hero 5 இப்போது நிறைய பேர் Hero 8 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. Hero 7, 8 அது எல்லாமே நிறைய பேர் இருக்குது. GoPro 4 வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபியூச்சர்ஸ் இல்லாத ஒரு GoProவாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கேமரா குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. GoPro 5ல் இருந்து தான் GoProவில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6, 7, 8லலாம் நிறைய அட்வான்டேஜான ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க.
இது பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு நல்ல கேமரா, ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் GoPro பற்றி. ஸோ நான் நிறைய விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் அந்த 2 கேமரா வச்சு சில வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னுடைய டாட்டா ஏஸ் வண்டியை என்னுடைய தண்டர்பேர்டில் நான் புஷ் பண்ணி இழுத்த வீடியோ வந்து இந்த 2மே இருக்கும். இந்த கேமரா வந்து என்னுடைய புல்லட்லேயும், இந்த கேமரா வந்து என்னுடைய டாட்டா ஏஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் பார்த்து இந்த கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் வித்தியாசமான வித்தியாசம் என்னங்கிற வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த 2 கேமரா தான் நான் என்னுடைய மோட்டோவ்ளாகிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்யூச்சரில் நிறைய ரைட்ஸுக்கு இந்த 2 கேமரா யூஸ் பண்ணுவேன். மேபி நான் இன்னும் அதிக வேறு கேமராஸும் வாங்குறதுக்கு, DSLR வாங்குறதுக்கு பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ மோட்டோவ்ளாகிங் எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நான் வந்து இப்போ மொபைலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக DSLR வாங்கணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த 2 கேமராவை பற்றி நான் என்னுடைய மோட்டோவ்ளாகிங் கேமரா பற்றி நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.